அன்னை மரியுமா உங்கள் தெய்வ தாயம்மா உன்னை காண உண்மையாளரோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையில் கைஸ் நாகப்பட்டினம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. நம்ம இந்த ரூட் வழியாக போகிறோம். இதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பாலம் மேம்பாலம் வரும். அதை தாண்டி கீழே இறங்கணும். இப்போ வந்து வேளாங்கண்ணி 10 கிலோமீட்டர்ஸ். நம்ம இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி கீழே டவுனில் இறங்கணும். சைடு வியூ பாருங்க, செமையா இருக்கு. நாகப்பட்டினம் அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அது கீழே இறங்கி அக்கரைப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அதை தாண்டி போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராமம் கிடையாது, மெயின் ரோடு கிடையாது. இது வந்து ஒரு இன்டீரியரான பிளேஸு. போகிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே போகலாம் வாங்க. சுனாமியில் அழிஞ்சிச்சா? கைஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து மேப் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி வந்து 14 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ அப்படி தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த இதை சொல்லுவாங்க இல்லைங்களா, சென்ட் ஆஃப் பண்ணுற அந்த வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப கூலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் வழியாகவே நடந்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ரோட்வேயில் தான் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நம்ம பீச் வழியாக தான் ஃபுல்லாக போகிறோம். 9 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக பீச் வழியாக தான் நம்ம போகிறோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து எந்த காரு பஸ் எல்லாம் வராது. ஒன்லி வந்து கடல் தான். கடல் மேலேயே நடந்து போகிறோம். எல்லாருமே வந்து நடந்து வந்து கால் ரொம்ப வீங்கி போய் வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் தண்ணியிலேயே அப்படியே ஸ்டெப்பில் கட்டிட்டு காலாரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் போகிறேன். எனக்கு இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்படியே நடக்க சொன்னால் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம். அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. இவ்வளோ நாள் டயர்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு. இப்போ இந்த கொடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கொடை குளிச்சு துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு இந்த கொடையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மரங்கள் எதுவும் கிடையாது. தூங்கி 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பயங்கரமாக நடந்து வந்தோம். இந்த பீச்சோட ஓரம் சைடு
பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கடல்ல நடந்து போற டைம்ல இவருங்க வெளியில எல்லாம் ஃபுல்லா வந்து எல்லாருமே நனைஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பக்கத்துல நம்ம கூட வந்த அக்கா வந்து 2 குடை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு குடையை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு குடையில பாவம் வந்திருக்காங்க. அந்த குடைக்குமே வந்து பேக்லாம் வந்து ஃபுல்லா தொப்பரே நனைஞ்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணணும், ஒரு பனை மரம் ஆக்சுவலா பனை மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம். இந்த பக்கத்துல பாருங்க நிறைய பேர் நனைஞ்சே போயிட்டு இருக்காங்க. பாருங்க கைஸ், பயங்கரமா வந்து மழை பெய்யுது. ஆனா ரொம்ப அப்படி கனமழை கிடையாது, ஓரளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு. அவங்கவுங்க வச்சிருந்த நைட்டு தூங்குறதுக்கு உண்டான தார்பாயை வச்சு அவங்க யூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யல, தூரல் போட்டுட்டு இருக்கு. நம்ம இப்போ பீச்ல வந்து நம்மளுடைய ஜேர்னி, நம்மளுடைய நடைப்பயணத்தை எண்ட் பண்ற டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 1 கிலோமீட்டர்ல நம்ம வேளாங்கண்ணி பீச் வந்து ரீச் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 29 கிலோமீட்டர், டே 2ல 36, டே 3 இன்னைக்கு 18 கிலோமீட்டர். ஆனா டே 3 வேற லெவல். டே 2 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வஸ்ட்டுங்க, கால்லாம் ரொம்ப நுண்ட ஆரம்பிச்சிட்டேன். டே 3 வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா பண்ணேன். ஏன்னா காரணம் நம்ம பீச்லயே நடந்து வந்தோம், காலார ரொம்ப ஜாலியா சூப்பரா வந்து இந்த டே 3 வந்து செமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல கைஸ், இந்த ஜேர்னில நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பேசணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்காவும் இந்த தம்பியும், இப்படி வாங்க, இவங்க பேர் வந்து, அக்கா உங்க பேர் என்ன? தியாகராஜன். கற்பகம் தியாகராஜன். இவங்க அம்மா, அவங்க பையன். ஆக்சுவலா வந்து இவங்க வந்து நம்மளுக்கு காரைக்காலுக்கு அப்புறம் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட தான் இப்போ நம்ம கூடயே தான் அவங்க கூடயே தான் நாங்கள் அவங்க கூடயே தான் வந்துட்டு இருக்கோம். நல்ல ஹெல்ப் பண்ணிங்கம்மா, தேங்க்யூ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மேரேஜ் ஆகணும்ட்டு வந்தார். பிரேக்கப் ஆகிட்டு இப்போ ப்ரோக்கு மறுபடியும் வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு நடந்து வர்றாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம விஷ் பண்ணுறோம். பார்க்குற உங்களுடைய சார்பாகவும் விஷ் பண்ணுங்க, ப்ரோக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. கைஸ் நம்ம இப்படியே வந்து நம்ம மறுபடியும் ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். வேளாங்கண்ணியில் போயிட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பாய் சொல்லுங்க. பாய். இப்போ நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோங்க. வெற்றிகரமாக 83 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு, நடந்து வந்துட்டோம். இதான் இந்த டவர் தாண்டி அந்த சைடு போனோம்னா நம்மளுக்கு வேளாங்கண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பவுண்டரி லைன்லாம் செட் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு. ஓகேங்க, ஸோ அப்படியே நேராக போய் அப்படியே ரைட்டில் கட் பண்ணால் நம்ம கோவில் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம புனித யாத்திரையும் முடிஞ்சிடுச்சிங்க. ஸோ இது சம்மந்தமான விளாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய ரேணு கணேஷ் சேனலில் வந்து உள்ள கோவிலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் ரேணு கணேஷ் விளாக்ஸ் என்னுடைய இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய இந்த ட்ராவல் தமிழ்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரைட்ஸ் அப்படின்றதுனால நம்மளுடைய பயணத்தோடு இதை முடிக்கிறோம். உங்களுக்கு விளாக் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகேங்க, வாங்க எண்ட் பண்ணிக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் 3rd டே வந்து நான் ரொம்ப ரசித்து வந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரைட் விளாகில் நம்ம மீட் பண்ணாங்க. பாய்.